சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, கன்ஃபார்மா சொல்றேன், உங்க கிரிஜாத்த வீட்டுக்கு வரதுல அபிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அபிய நீங்க தான் எப்படியாவது சமாதானப்படுத்தணும். நானா? ஆமா, அவ இன்னும் சாப்பிட கூட இல்ல. பக்குவமா பேசி அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, சரியா? சரி சார், வா போலாம். ஆஹா, காரணம் தங்கச்சிக்கு நடுவில் இன்னைக்கு நம்மள சட்டி வைக்கிறவாளுக்கு போல இருக்கு. சின்னையா, நீங்க அபிய சாப்பிட கூப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி சார், என்னை மாட்டி விட்டு போறீங்க. என்ன அபிமா? அக்கா, நான் எல்லாரும் மேலயும் பயங்கர கோவத்துல இருக்கேன். பர்டிகுலரா நான் உன் மேலயும் சின்னையா மேலயும் அத்தை மேலயும் நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சம்பத் சார் மேல உங்க எல்லாருக்கும் பாசம் பொத்துக்கிட்டு வழிஞ்சா அவரோட பர்த்டேக்கு அவரு வீட்டுக்கு போய் கேக் வெட்டி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கொண்டாடிட்டு வாங்க. அதை விட்டுட்டு அவங்களெல்லாம் இதுக்கு இங்க வர சொல்றீங்க? நான் முடிவா சொல்றேன், அவங்க யாரும் இங்க வரக்கூடாது. அப்படி வந்தா நான் இனிமே பெரிய வீட்டு பக்கமே கால் எடுத்து வைக்க மாட்டேன். யாரும் தப்பா நினைக்காதீங்க. சின்னையா, ஈசு, நான் படிச்சது உங்க காதுல விழுந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா விழுந்துச்சு ஈசு. அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க. இப்பவே அத்தை கிட்ட போய் நாளைக்கு கிரிஜாவும் சம்பத் சாரும் நம்ம வீட்டுக்கு வர்றது அபிக்கு பிடிக்கல, அதனால அவங்கள வர வேண்டான்னு சொன்னான்னு சொல்லுங்க. போங்க. சரி சொல்றேன் ஈசு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள இதுக்கு மேல தொந்தரவு பண்ணா நல்லா இருக்காது. அபி, இப்ப உனக்கு என்னம்மா? நாளைக்கு சம்பத்து மாமாவும் கிரிஜாத்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதானே? காலையில அவங்க வரபடி வரட்டும், நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ அன்னைக்கு அத்தை அடிக்க ஒரு செங்கல் எடுத்து வீசினிய, ஞாபகம் இருக்க உனக்கு? அந்த செங்கல் இன்னும் அங்கேயே தான் இருக்கு, நான் அதை எடுத்து தரேன். நீ கிரிஜாத்திய குறி வச்சு அப்படியே அது ஒரே வீசு, அப்படியே மண்டைய 2ஆ பொளந்துரு. இங்க பாரு, தக்காளி சட்னி வெளியே வந்துரும். அத்தோட அத்தை ஐயோ அம்மான்னு தெரிச்சு ஓடிடுவாங்க. அட ஆமா, என்னை நம்பலையா? உன் மேல சத்தியமா உண்மைதான். இதெல்லாம் போய் உன் சின்னையா போய் சொல்லுனா? அபிமாவுக்கு இப்ப கோவம் போயிருச்சுல, அவ்வளவுதான். ஈசே, அபி பிள்ளைக்கு சாப்பிட என்ன வச்சிருக்கா? அட என்ன மச மச நின்றுட்டு இருக்கா? வா, நீ வா. அப்பா, தப்பிச்சு வந்தாச்சு. என்ன இனிமேதான் சமைக்கணும் போல இருக்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஈசு? அபி கோவமா இருக்கா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னா அவ கோவத்தை இன்னும் தூண்டி விடுற மாதிரி கல்ல எடுத்து கொடுக்கறேன், கிரிஜாத்த மண்டைய பொளந்துருன்னு தூண்டி விடுறீங்க. பெரிய மனுஷன் பாக்குற வேலையா அது? ஈசு, இரு 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 இரு. என்ன மக்கு, நான் மட்டும் அப்படி சொல்லலன்னா அபி புள்ள சமாதானமா ஆயிருக்காது, சாப்பிடறதுக்கும் சரின்னு சொல்லிருக்காது. ஆளப்பாரு. அது சரி, இப்ப சமாதானப்படுத்திட்டீங்க. நாளைக்கு காலையில என்ன நடக்குமோ தெரியலையே. நல்லதே நடக்கும், சந்தோஷமாயிருங்க. என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஈசு நீயே, நான் நம்பிக்கை கொடுத்தா கிண்டல் பண்றேன்னு சொல்ற? நாளைக்கு கதைய நாளைக்கு பாத்துக்கலாம், விடு ஈசு. ஆமா, இப்ப அபி பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? நான் ஓன்ட்ட போய் கேட்டேன் பாரு, நானே பாத்துக்கிறேன். இட்லியா? ரைட்டு. புதினா சட்னி. ஏன்பா, அபி பிள்ளைக்கு சாம்பார் பிடிக்காது, சட்னியோட சாப்பிட்டுட்டோம். வரட்டா?
அபிமா ஆ இந்தா நான் ஊட்டி விடுவேனா நீ சாப்பிடுவியா சரியா? சின்னையா நீங்க அபிக்கு ஊட்டி விட்டுட்டுருங்க. அபி நீ சாப்பிடு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ம் சரி நீ பேசிட்டு வா. ம்